அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜனநாயகம் பாலிட்டி டெஸ்ட் பேட்ச் சீரீஸ்ல டெஸ்ட் நம்பர் 12ல இருக்கோம். எலெக்ஷன்ஸ் அண்ட் ஜுடிஷியரி. அதுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் வீடியோ தான் இது. ஸோ வாங்க ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு வீடியோக்குள்ள போகலாம். So first question என்ன அப்படின்னா, which of the following statements about the Supreme Court are correct? உச்சநீதிமன்றம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா, சுப்ரீம் கோர்ட் வாஸ் இனாகுரேட்டட் ஆன் Jan 28, 1950. இது கரெக்டா அப்படின்னு கேட்டா கரெக்ட் தான். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இனாகுரேட் பண்ணது Jan 28, 1950 தான் இருக்கும். எஸ்டாப்ளிஷ் பண்ணது வேணா Jan 26, 1950 இருக்கும். அதாவது கான்ஸ்டியூஷன் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சோ அப்போதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து துவங்கப்பட்டது, அதாவது இனாகுரேட் பண்ணதுன்றது 2 நாள் கழிச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் அந்த 2 நாள் அந்த டைம் ஏன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ரிபப்ளிக் டே Jan 26 அப்போ வந்து ரிபப்ளிக் டேல எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. லீடர்ஸ், பிரசிடென்ட் வணக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ அவங்க லீடர்ஸ்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இந்தியாவில் முத வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கடுத்து இந்தியா அப்படின்ற ஒரு நாடு, சாவரன் அதாவது இறையாண்மை உள்ள நாடு, தனியாக அதுன்னு லீகல் சிஸ்டத்தை ஒன்று ஆரம்பிக்க போகுது. அப்போ அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதை வந்து ஸ்பெஷலாக தனியாக ஒரு நாளில் கொண்டாடுவோம். ரிபப்ளிக் டே அன்னைக்கே கொண்டாடினோம்னா அந்த பிஸி ஷெடியூலில் வந்து சரியாக வந்து நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியாதுன்றதுக்காக தனியாக ஒரு நாள் வச்சு கொண்டாடலாம்னு சொல்லி லீடர்ஸ்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுபடி தான் வந்து Jan 28 செலக்ட் பண்ணியிருப்பாங்க. 2 நாள் ஏன் அவங்களுக்கு ஆச்சு அப்படின்னா, 2 நாள்ன்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் ஃபெடரல் கோர்ட்டு தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஆக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலமாக ஃபெடரல் கோர்ட்டுன்றது 1937 செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஹையஸ்ட் ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ அங்கேருந்து லாயர்ஸோட லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இங்கே அஃபீஷியலாக வந்து இந்த புது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த லிஸ்ட்டை வந்து மாற்றணும். சுப்ரீம் கோர்ட் ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இதெல்லாம் மாற்றுறதுக்கு அவங்களுக்கு வந்து 48 hours எடுத்துச்சு. ஸோ அதனால தான் 2 நாள் கழிச்சு இனாகுரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இனாகுரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட், அந்த ஓல்டு பார்லிமெண்ட் பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் வந்து இதை வந்து இனாகுரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. 1958 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட் புது பில்டிங்கில் மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இனாகுரேட் பண்ணது ஓல்டு பார்லிமெண்ட், அந்த பில்டிங்குள்ளே தான் இனாகுரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 28/9:45 AM இருந்து அஃபீஷியலாக வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்ஜஸ் யாரு, சிஜிஐ யாரு அப்படின்றது எல்லாமே வந்து செட்டப் ஆகி ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Second statement, it was created to replace the federal court established under the government of India 1935. ஆமா, நான் சொன்னேன் இல்லையா? ஸோ முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் ஃபெடரல் கோர்ட் அப்படின்றது தான் வந்து இருந்திருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது இருந்திருக்கும். இன்னொன்று ஃபெடரல் கோர்ட், இப்போ வந்து ஹையஸ்ட் அப்பீல் வந்து இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டு தான். இப்போ ஹைகோர்ட்டில் ஏதாவது நமக்கு வந்து ஜட்மெண்ட் வந்து நமக்கு சாதகமாக வரல அப்படின்னா நம்ம அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு சாதகமாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் வந்து கடைசி ஹையஸ்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் இல்லையா, ஆஃபீஸ், ஜுடிஷியல் ஆஃபீஸ்ன்றது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் ஃபெடரல் கோர்ட் தான் இந்தியாவுக்குள்ள ஹையஸ்ட்டு. பட் ஃபெடரல் கோர்ட்டோட தீர்ப்பு நமக்கு சாதகமாக இல்லைன்னா நம்ம வந்து பிரிவி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு போகலாம். அது வந்து இங்கிலாண்டில் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபெடரல் கோர்ட் சிஸ்டம் வந்து அப்போ இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் தான்ப்பா, அதுதான்ப்பா டாப், அது சொல்றது தான்ப்பா கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி செட்டப் வந்து. ஸோ ஃபெடரல் கோர்ட்டை ரீப்ளேஸ் பண்ணது தான் இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த இதுவும் கரெக்ட். அது 1935 ஆக்ட் மூலமாக தான் வந்திருக்காங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 124 to 147 டீல்ஸ் வித் இட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆமாம், சுப்ரீம் கோர்ட்ன்றது இந்த ஆர்டிகல் கீழே தான் வந்து கான்ஸ்டியூஷனில் அம்பேத்கர் வந்து எழுதியிருப்பாரு. இட் இஸ் த ஹையஸ்ட் ஜுடிஷியல் பாடி இன் இந்தியா. நான் அப்பவே சொன்னேன் இல்லையா? ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, எது கரெக்ட்னு தானே கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1, 2, 3, 4 ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின், regarding the qualifications to become a high court judge, which of the statements are correct? அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு தகுதிகள் கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மஸ்ட் பி a citizen of India, கண்டிப்பாக கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து மஸ்ட் ஹாவ் ஹெல்ட் அ ஜுடிஷியல் ஆஃபீஸ் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 10 years. அதாவது இந்தியாவுக்குள்ள 10 வருஷம் வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸ் ஒன்று வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஒன் வந்து மஸ்ட் பி அட்லீஸ்ட் 21 years ஆஃப் ஏஜ், 21 வயது வரை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே ஹைகோர்ட் ஜட்ஜுக்கோ இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கோ வந்து மினிமம் ஏஜ்ன்றது எங்கேயுமே கொடுக்கல. ஆனால் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜ்னா 62 years வந்து 62 வயசு வரைக்கும் இருக்கலாம். சுப்ரீம் கோர்ட்னா 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர மினிமம் ஏஜ்ன்றது எங்கேயுமே வந்து கொடுக்கல. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு.
இப்போ என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 1 and 2 மட்டும் கரெக்ட். 1 and 2ன்றது ஆப்ஷன் 1 and 2ன்றது ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 3 இருக்கு, தப்பு. ஸோ 1 and 2 பார்த்துக்கோங்க. And third question, when was the National Judicial Appointment Commission NJAC Act enacted? தேசிய நீதித்துறை நியமன ஆணையம் சட்டம் இயற்றப்பட்டது எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ஜேஏசின்றது இது வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்லி கேட்குற கொஷின் தான். ஸோ ரொம்ப ஈஸி, December 31, 2014. ஓகேவா? இது நரேந்திர மோடி அவங்களோட ஆட்சியில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வாட் இஸ் த டென்யூர் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்? உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் இஸ் நாட் ஃபிக்ஸட் பை த கான்ஸ்டியூஷன். நான் சொன்ன மாதிரி தான், கான்ஸ்டியூஷன்ல டென்யூரை பற்றியும் எங்கேயுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ வருஷம் அவங்க வந்து இந்த இத்தனை வருஷம் அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு, மற்ற எலெக்ஷன் கமிஷன், மற்ற கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்க்குலாம் வந்து இந்த டேர்ம் கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா, 5 வருஷம் இருக்கணும், 6 வருஷம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எங்கேயுமே வந்து டென்யூர் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து சாரி நாட் ஃபிக்ஸட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து கரெக்ட், கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல. ஸோ இது கரெக்டு. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு 62. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இது கரெக்டு. தி ரெசிக்னேஷன் லெட்டர் மஸ்ட் பி சென்ட் டு த கவர்னர். அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ரிசைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து கவர்னர்கிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜு ரிசைன் பண்ணணும்னா அவங்க பிரசிடென்ட்டை தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்பாயிண்ட் பண்ணுறதும் ஹைகோர்ட் ஜட்ஜை பிரசிடென்ட் தான், ரிசைன் பண்ணுறப்பையும் வந்து பிரசிடென்ட்டை தான் வந்து கொடுக்கணும். அப்போ கவர்னர் இங்கே எப்போ வருவாருன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ஓத் எடுக்கும்போது, பதவி பிரமாணம் எடுக்கிறது தான் கவர்னர் முன்னாடி எடுப்பாங்க. ஓகேங்களா? ரெசிக்னேஷன் கொடுக்கறது கவர்னர் கிடையாது. ஸோ இது தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 2. ஓகேவா? Who was the first female judge and the first female judge of a high court? முதல் பெண் நீதிபதி மற்றும் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் லீலா சேத், ஃபாத்திமா பீவி, அண்ணா சாண்டி, கார்னிலியா சொரோப்ஜி. ஸோ ஆன்சர் என்னன்னா அண்ணா சாண்டி. லீலா சேத் அவங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சிஜிஐ ஆஃப் இந்தியா. ஃபாத்திமா பீவி வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆஃப் இந்தியா. கார்னிலியா சொரோப்ஜின்றவங்க பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தவங்க, ஃபர்ஸ்ட் உமன் ஹூ ப்ராக்டிஸ் லா போத் இன் இந்தியா அண்ட் பிரிட்டன். ஸோ அவங்க தான் இந்த கார்னிலியா சொரோப்ஜி. இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ பெண்கள் வந்து அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக வந்து அந்த அளவுக்கு ரைட்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ வந்து சொத்துரிமை அதெல்லாம் அவ்வளோ இருக்காது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்காக வந்து லீகல் எய்டு வந்து ரொம்ப வந்து அவங்களுக்காகவே லீகல் எய்டு நிறைய அவங்களுக்கு நிறைய ஒரு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணவங்க தான் இந்த கார்னிலியா சொரோப்ஜி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கிராஜுவேட் ஆஃப் பாம்பே யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அவங்கள. அப்புறம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஹூ ப்ராக்டிஸ் லா இன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்வாங்க கார்னிலியா சொரோப்ஜி. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து பி, அண்ணா சாண்டி. நெக்ஸ்ட் வந்து which of the following statements regarding the election system is correct? தேர்தல் அமைப்பு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பார்ட் 15 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் எலெக்ஷன்ஸ். கரெக்ட். ஸோ 15ல தான் வந்து எலெக்ஷன்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. Article 324 to 329 pertain to elections. உறுப்புகள் 324 to 329 தேர்தலை பற்றியதாகும் அப்படின்னா இதுவும் கரெக்ட். 324 329 வரைக்கும் தான் சொல்லியிருப்பாங்க. 324 அப்படின்றது எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் வந்து எலெக்ஷன்ஸ் அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. அந்த இதுக்குள்ள 324ல தான் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்கணும். அதுதான் வந்து இன்சார்ஜ் எலெக்ஷன்ஸ்க்குலாம், அதுதான் இன்சார்ஜ். ஸ்டேட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அதுதான் இன்சார்ஜ். எலெக்ஷன் கமிஷன் தான் இன்சார்ஜ்னு 324ல சொல்லியிருப்பாங்க. 325ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேஸ்ட், ரிலீஜன், செக்ஸ், ரேஸ் இதெல்லாம் வச்சு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பண்ணக்கூடாது. யாருனாலும் வந்து எலெக்ஷனில் நிற்கலாம். அதே மாதிரி யாருனாலும் ஓட்டு போடலாம். இந்த 4 விஷயத்தை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 325ல சொல்லியிருப்பாங்க. இப்போ ரிலீஜன் அப்படின்னா நாங்கள் வந்து ஹிந்து, நாங்கள் முஸ்லீம், நீ வந்து கிறிஸ்டியன், அந்த மாதிரிலாம் வந்து எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது. ரேஸ்னா நீ நார்த் இந்தியன், நான் வந்து சவுத் இந்தியன், அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கக்கூடாது. ஸோ யாருனாலும் எலெக்ஷனில் நிற்கலாம், யாருனாலும் ஓட்டு போடலாம். இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. 325. 326 என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும். அது வந்து அடல்ட் சஃப்ரேஜ், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட்டிங்கான எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்றது 326ல சொல்லியிருப்பாங்க. 327 328ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
பார்லிமெண்ட் வந்து எந்த லாஸ்னாலும் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்க்கு வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்க்கு ரிலேட்டடான எந்த லாஸ்னாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 327, 328, 329ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கோர்ட் வந்து இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. அது எப்போ இன்டர்ஃபியர் ஆகும் அப்படின்னா ஏதாச்சும் எலெக்ஷன் முடிஞ்சு மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அப்போதான் வந்து கோர்ட் வந்து தலையிடும். நடுவில் எந்த தலையீடும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக கூட வந்து ராகுல் காந்தி அவங்க வந்து போன எலெக்ஷன் வந்து எதுவுமே வந்து செல்லாது, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சு அந்த எலெக்ஷன் முடிஞ்சது ஏதாவது மால் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா கோர்ட் இன்டர்ஃபியர் ஆகலாம். நடுவில் எலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது 329. ஸோ இது எல்லாமே வந்து பார்ட் 15ல கான்ஸ்டியூஷன்ல 324 to 329ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆமா சொல்லியிருக்காங்க, கரெக்ட். Article 326 explains that elections to the Lok Sabha and state legislative assemblies shall be based on adult suffrage. நான் சொன்னேன் இல்லையா, ஸோ 18 வயசுக்கு மேலே அப்படின்றது சொன்னேன் இல்லையா, ஸோ அது இதுவும் கரெக்ட். ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் 61st அமெண்ட்மெண்ட் 1988ல தான் ராஜீவ்காந்தி பீரியடில் தான் 18 வயசுன்னு சொல்லி குறைச்சிருப்பாங்க. ஓட்டிங்கோட ஏஜை வந்து 21லேருந்து 18 குறைச்சிருப்பாங்க. நான் இதை போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ இதுவும் கரெக்டு, எல்லாமே கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து 1, 2, 3. ஓகே, ஸோ எல்லாம் கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி. Which of the following statements, 7th question, which of the following statements about nota is correct? None of the above. அதை பற்றி எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. First statement, it was introduced following a Supreme Court directive in 2015 to protect the right to secrecy for voters who wish to reject all candidates அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து வேட்பாளர்களையும் நிராகரிக்க விரும்பும் வாக்காளர்களின் ரகசிய காப்பு உரிமையை பாதுகாப்பதற்காக 2015ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்குரிய எந்த கேஸ்க்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னா பப்ளிக் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்திருக்கும். அந்த கேஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நோட்டா வர்றதுக்கு முன்னாடி 49O அப்படின்னு சொல்லி ரூல் 49Oன்னு ஒன்று இருக்கும். நோட்டா மாதிரியே நம்ம அஸ் அ ஓட்டராக நம்ம வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலேயும் நமக்கு நம்பிக்கை இல்லை பிடிக்கல அப்படின்னா நம்ம யாருக்குமே ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லையா. ஸோ 49O யூஸ் பண்ணி நான் சொல்கிறது நோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 49Oன்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எலெக்ஷன் பூத்துக்கு போய் அங்கே இருக்கிற ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட அங்கே ஒரு சைன் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேவா, சைன் மாதிரி நம்ம பண்ணிடணும். எனக்கு எங்கேயுமே வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி 49O யூஸ் பண்ணி எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சைன் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து இருந்துச்சு. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்றது என்னோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ரைட்டா. என்னோட ஒப்பீனியனை வந்து நான் வந்து ஃப்ரீடமாக வந்து சொல்கிறேன். ஆனால் சொன்னாலும் அதை வந்து சீக்ரெட்டாக இல்லை. ஏன்னா பிரசிடிங் ஆஃபீஸர் அங்கே இருக்கிற ஆஃபீஸருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ சீக்ரெசி இல்லை. அப்போ ஆர்டிகல் 19 வந்து எனக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் அது எனக்கு முழுமையாக கிடைக்கல. மோர் ஓவர் ஆர்டிகல் 21 அதாவது ரைட் டு சீக்ரெசின்றது ரைட் டு ப்ரைவேசி கீழே தான் வரும். ஸோ 21 எனக்கு முழுசாக கிடைக்கல. அப்போ 19 எனக்கு முழுசாக கிடைக்கல. ஆர்டிகல் 21 இந்த ரெண்டுமே எதில் இருக்குது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு ஒழுங்காக கிடைக்கலன்னா யார் வந்து நமக்கு கேட்பா? சுப்ரீம் கோர்ட் தான் கேட்கும். ஸோ அதனால தான் சுப்ரீம் கோர்ட் இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். இந்த கேஸில் இன்வால்வ் ஆகி எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 49Oன்றதுல சீக்ரெசின்றது பெருசாக இல்லை. ஸோ 49Oக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சீக்ரெசியை கொண்டு வாங்க. மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அவங்க இஷ்டம். அதை வந்து சீக்ரெட்டாக கொண்டு வாங்க. அந்த எக்ஸ்பிரஷனை வந்து சீக்ரெட்டாக கொண்டு வர மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு வழிகாட்டுதல் மாதிரி அது இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி கொடுக்குது. நம்ம ஆர்டிகல் 329ல என்ன பார்த்தோம்? கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது எலெக்ஷன் ப்ராசஸ்ல பார்த்தோம். ஆக்சுவலாக இங்கே இன்டர்ஃபியர் ஆகலை, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கு அப்படின்றது தெளிவாகவே வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேற பாதிக்கிற மாதிரி வந்தனால நாங்கள் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு தெளிவாக சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருந்திருக்கும். ஸோ அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. இது எல்லாமே கரெக்டு தான். ரைட் டு சீக்ரெசி ஃபார் த ஓட்டர்ஸ் ஹூ விஷ் டு ரிஜெக்ட் ஆல் த கேண்டிடேட்ஸ் தான் நோட்டா கரெக்ட். எல்லாமே கரெக்ட். ஆனால் இயர் தான் தப்பு. அதுதான் இங்கே வந்து ட்ராப்பு. 2013ல் சொல்லியிருப்பாங்க, இது 2015 கிடையாது. அதுதான் இங்கே ட்ராப்பு கொஷினில் ஸ்டேட்மெண்ட்டில். இந்த 2013 ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே 5 ஸ்டேட் அதாவது ஒரு 5 ஸ்டேட்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, 5 ஸ்டேட் அசம்பிளிஸில் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து நோட்டாவை வச்சு நடத்தியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா மிசோரம், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். ஓகேவா, சத்தீஸ்கர், டெல்லி யூனியன் டெரிட்டரி. ஸோ அதனால தான் நான் ஸ்டேட்னு சொல்லலை, யூனியன் டெரிட்டரி. இந்த 5 ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்லையும் 2013ல் தான் ஃபஸ்ட்டு நோட்டாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2014ல் ஜென்ரல் எலெக்ஷன் லோக்சபா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நோட்டாவை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இயர் வச்சு தப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்தியா வாஸ் த 14th country in the world to introduce நோட்டாவானா? ஆமாம். ஸோ இது கரெக்ட்.
ஓகேவா? ஸோ இது கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்க, எது சரியானதுன்னு என்ன கேட்டிருக்காங்க, அப்போ ரெண்டாவது மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் பி. 8th one, in which year was the e-court project launched அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 2010-15, இது வந்து 2007. ஸோ நடைமுறைப்படுத்தப்பட்டது 2007. இது இந்த e-court ப்ராஜெக்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கீழே வரும். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கீழே இது வரும். இது வந்து எந்த பாலிசி கீழே வரும்னா, நேஷனல் பாலிசி அண்ட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி, ஆக்ஷன் பிளான் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அந்த பாலிசி கீழே தான் இதை வந்து e-court அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருந்திருப்பாங்க. இது மூலமாக வர்ச்சுவல் ஹியரிங் நடந்திருக்கும். ஆன்லைன்லேயே வந்து நம்ம வந்து பெனால்ட்டி வேணும்னா, பெனால்ட்டி இருந்துச்சுன்னா பெனால்ட்டி ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம். அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் எல்லாமே ஆன்லைனில் இருக்கும். ஸோ 2007 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. பட் அந்த நேஷனல் பாலிசி அதுக்கு கீழே தான் போட்டிருப்பாங்க. அது 2005 போட்ட பாலிசி. பட் நடைமுறைக்கு வந்து 2007. Which of the following statements is correct? According to the election symbols order of 1968, there are two types of symbols, reserved and unreserved. கரெக்ட் தான். ஸோ ரிசர்வ் சிம்பிள், அன்ரிசர்வ் சிம்பிள்னு ஒன்று இருக்குது. ரிசர்வ் சிம்பிள்னா அந்த பார்ட்டிஸ் இருக்குதுங்களா, நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டிஸ்லாம் இருக்கும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி சிம்பிள் இருக்குது, தாமரன் இருக்குது. காங்கிரஸ்னா அவங்களுக்குன்னு கை சின்னம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரிசர்வ்டு. அவங்களாம் வந்து அந்த ரெகக்னேஷன் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் ரிசர்வ்டு. இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு அதுக்குன்னு தனி சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரிசர்வ்டு. அன்ரிசர்வ்னா இப்போ புதுசாக வர கட்சி இருக்குன்னா அதுக்கு வந்து ரிசர்வ்டு சிம்பிள் இருக்காது. அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதை வந்து அவங்க அதை வந்து தாண்டிட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்குன்னு ரிசர்வ் வரும். ஸோ அதுதான் அன்ரிசர்வ்டு. புதுசாக வர கட்சியோ இல்லை புதுசாக வரலைனாலும் அந்த ஒரு சர்டன் குவாலிஃபிகேஷன் அவங்க வந்து மீட் பண்ணாமல் இருந்தாங்கனாலும் அந்த அன்ரிசர்வ் சிம்பிள் தான் அவங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் இல்லை, ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே அவங்க கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இருக்கு. ஓகேவா? A reserved symbol is meant only for recognized political party. நான் சொன்னேன் இல்லையா, ரிசர்வ் சிம்பிள்ன்றது ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது சர்டன் க்ரைட்டீரியாவை அதை மீட் பண்ணியிருக்கணும். லைக் 60% ஆஃப் ஓட்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது எலெக்ஷன் கமிஷன் சொன்னது. ஸோ அது வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே வந்து அவங்க அதை மீட் பண்ணியிருந்துச்சுன்னா ஓகே, இனிமேல் பிஜேபிக்குன்னா அது வந்து லோட்டஸ் தான், காங்கிரஸ்னா அது ஹேண்ட் தான் அப்படின்றது. அதை அப்படி ரிசர்வ்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியாது, அவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இருக்கான கரெக்ட். அண்ட் அன்ரிசர்வ் சிம்பிள் இஸ் ஒன் அலோகேட்டட் டு அன்ரெகனைஸ்ட் பார்ட்டி. இது நான் சொன்னது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து 1, 2, 3 கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட். ஓகேவா? Consider the following statements regarding 2026 Tamil Nadu Legislative Assembly elections. The model code of conduct came into the force in Tamil Nadu on March 15, 2026, following the announcement by the Election Commission of India அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மார்ச் 15, 2026 அன்று தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்ஸ் எலெக்ஷனோட டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ன்ற இது வந்து ஒரு கைட்லைன்ஸ், ஒரு ரூல்ஸ் மாதிரி இது வந்து நடைமுறைக்கு வந்துடும். எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ண உடனே இது வந்து நம்ம நடைமுறைக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ டேட் வந்து நம்மளோட சட்டசபை எலெக்ஷன் வரும், டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால மார்ச் 15க்கு அப்புறம் இது நடைமுறைக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்துருச்சுன்னு சொல்றாங்க. வந்துருச்சு. கரெக்ட். ஆக்சுவலாக இது என்னது, இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னா என்னது? ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது இல்லையா, ஸோ ஒரு நிறைய ரூல்ஸ் இருக்கும். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரூல்ஸ்க்கு கீழே இப்போ ஒரு என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம சிஎம் இருக்காங்க இல்லையா, ஸோ சிஎம் அவங்களோட விளம்பரமோ இல்லை அவங்களோட ஃபோட்டோவோ வந்து எங்கேயுமே வந்து சுற்றி பப்ளிக் பிளேசஸ்லையோ இல்லை அரச செயலகத்திலையோ வந்து இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் செக்ரட்டரியேட்லையோ எங்கேயுமே வந்து இருக்கக்கூடாது. அவங்களோட ஃபோட்டோஸோ அவங்களோட ஆட்ஸோ எங்கேயும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா லைக் 48 ஹவர்ஸ்க்குள்ளே அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும், இல்லைன்னா மறைச்சிடணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த எம்சிசி கீழே இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி மற்ற கட்சியோட விளம்பரம் வந்து வேற பப்ளிக் பிளேசஸில் பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை லைக் போஸ்ட்லேயோ எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை வந்து
48 ஹவர்ஸ்க்குள்ள வந்து ரிமூவ் பண்ணிடணும். பிரைவேட் பிளேசஸ்னா இப்போ வீட்டோட கோட்டச்சவர் அங்கே ஏதாச்சும் வந்து விளம்பரம், அரசியலோட விளம்பரம் ஏதாச்சும் இருந்துச்சு, ஏடிஎம் கேடிஎம்கே அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் வந்து 72 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பிரைவேட் பில்டிங் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. இத்தனை மணி நேரத்துக்குள்ள இந்த விளம்பரத்தெல்லாம் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்றது இருக்கு. அப்புறம் வேற என்னெல்லாம் இந்த எம்சிசி கீழே ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னா, மினிஸ்டர்ஸ் வந்து இந்த அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த எம்சிசி கீழே மினிஸ்டர்ஸ் இனிமேல் வந்து எந்த ஸ்கீமையும் நியூ ஸ்கீம்ஸையும் எதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் கிராண்ட்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஆளுங்கட்சி வந்து எலெக்ஷனுக்காகவோ இல்லை அவங்களோட ப்ரைவேட் காரணத்துக்காக எந்த ஒரு அந்த கவர்மெண்ட் வெஹிக்கிளையுமே அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரைவேட் காரணத்துக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஆளுங்கட்சி தன்னோட பவரை யூஸ் பண்ணி மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா லைக் எல்லாரும் அதாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு. ஓகேவா? லைக் ரொம்ப வந்து எல்லாருமே லெவல் ஆஃப் பிளே வந்து இந்த ஃபீல்டு வந்து ரொம்பவே வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை, நம்ம பப்ளிக் நமக்கும் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், கார்லையோ இல்லை பைக்கில் போயிட்டு இருக்கோம்னா வெஹிக்கிள் செக்கிங் நடக்குது இல்லையா? ஸோ வெஹிக்கிள் செக்கிங் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது. அப்படி வச்சிருந்தோம்னா அதுக்கான ரெசிப்ட் இருக்கணும் அப்படின்ற இந்த ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து அந்தந்த தொகுதியில் வேட்பாளர் வந்து 40 lakhsக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது. பணம் வந்து ரொட்டேஷன் அந்த மாதிரி பணம் வந்து கொடுத்துலாம் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் வந்து இருக்குது. எதுவுமே வந்து இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து எதுக்காக இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னா எலெக்ஷன் வந்து நேர்மையாக நடக்கணும், எல்லாரும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், நம்ம ஜனநாயக நாட்டில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இது எப்போ இம்ப்ளிமெண்ட் வரும் அப்படின்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோடனே எலெக்ஷன் கமிஷன் வந்துடும். ஸோ அதுதான் வந்துருச்சான்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எலெக்ஷன் போயிட்டு இருக்கிறனால இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டியூயன்ட்ஸ் இன் தமிழ்நாடு இஸ் 234, அவுட் ஆஃப் விச் 46 seats are reserved ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட். அப்படின்னா வந்து 234ன்றது கரெக்டு. ஆனால் 46ம் எஸ்சிக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ 44 வந்து எஸ்சிக்கு, 42 வந்து 42 வந்து டூ வந்து எஸ்டிக்கு. ஓகேவா? ஸோ 44 எஸ்சிக்கு, ரெண்டு மட்டும் எஸ்டிக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 234 தொகுதியில் 44 வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கும், 2 வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கும் இருக்கும். The silence period during which all campaign activities must cease is 48 hours before the conclusion of the poll. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலெக்ஷன் அந்த டேட்டுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வந்து சைலன்ஸ் ஆஃப் பீரியட், அதாவது எந்த ஒரு பிரச்சாரம் எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே அமைதியாக இருக்கணும். இது எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து போதும், மக்கள்கிட்ட வந்து எல்லாமே பேசிட்டாங்க, பிரச்சாரம் பண்ணி எல்லா அவங்களோட கொள்கைகள் என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம் செஞ்சோம் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க. அந்த 2 நாளுக்கு முன்னாடி வந்து எதுவுமே சொல்லக்கூடாது, ஒரு அமைதியாக இருந்தால் தான் மக்களுக்கு அதை திங்க் பண்ணுற அந்த ஒரு டைம் கொடுக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம் முன்னாடியே நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸாமுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து படிக்காத, ரிவிஷன் பண்ணு அப்படின்வாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, நீ ரிவிஷனும் பண்ணாத, அந்த 24 hours ரொம்ப காமா இரு, அப்பதான் வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அப்பதான் மைண்ட் வந்து நமக்கு வந்து காமா இருந்து கரெக்டான பாதையில திங்க் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்றாங்க. எலெக்ஷனுக்கு அந்த டேட்டுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையும் நிப்பாட்டிடணும். மக்களுக்கு வந்து அவங்க எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, இனி அவங்க திங்க் பண்ணட்டும் அப்படின்றது தான் அந்த சைலன்ஸ் பீரியட். ஸோ இதுவுமே வந்து கரெக்ட். அதுக்கப்புறம் இது எல்லாமே அந்த எம்சிசியில் சொல்லியிருப்பாங்க. The MCC has statutory backing under the Representation of People Act 1951 and its violation is a direct criminal offence. தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் சட்டப்பூர்வ அந்தஸ்து உள்ளது. மேலும் இதனை மீறுவது நேரடி குற்றவியல் குற்றமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்னன்னா, இது ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் கிடையாது. ஓகேவா? சட்டப்பூர்வ அந்தஸ்து வந்து இந்த எம்சிசிக்கு வந்து கிடையாது. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ரூல், இது கைட்லைன்ஸ், அவ்வளோதான். சட்டப்பூர்வ அந்தஸ்து எங்கேயுமே கொடுக்கல. ஆனால் நீங்கள் இந்த எம்சிசி சொன்னதை வந்து வயலேட் பண்ணீங்க அப்படின்னா ஆர்பிஐ மூலமாக என்ன தண்டனை இருக்குமோ அந்த தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த எம்சிசி, லெட் மீ ரிப்பீட் அகைன், இந்த எம்சிசி வந்து சட்டப்பூர்வ அந்தஸ்து கிடையாது. அது ஒரு ரூல்ஸ், ஒரு ஆர்டர் மட்டும்தான். ஆனால் அதை மீறணும், அதை வயலேட் பண்ணோம் அப்படின்னா ஆர்பிஐக்கு மூலமாக நீங்கள் என்னென்ன உங்களுக்கு வந்து தண்டனை இருக்கோ அந்த தண்டனை வந்து கொடுக்கப்படும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது வந்து தப்பு. ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் சொல்கிறாங்க, இது தப்பு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க கொஷினில்? வித் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் பார்த்தீங்கன்னா 1 கரெக்ட், 3 கரெக்ட். ஸோ 1 and 3 மட்டும் கரெக்ட். 1 and 3 ஆப்ஷன் பி. ஓகேவா?
ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க, ரீவைண்ட் பண்ணி கூட இன்னொரு நல்லா பார்த்துக்கோங்க எக்ஸ்பிளனேஷன். ஸோ 11th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட பார்ட்டி, அதோட சிம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி, ப்ரூம் கரெக்டா? ஸோ ப்ரூம் கரெக்ட் தான். பகுஜன் சமாஜ் பார்ட்டி, எலிஃபென்ட் கரெக்ட் தான். காங்கிரஸ் பார்ட்டி ரைட் ஹேண்ட், ஸோ கரெக்ட் தான். நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி புக், ஸோ இதுவுமே கரெக்ட் தான். இன்கரெக்ட் எல்லாமே கரெக்ட்ன்றப்போ அப்போ நன் ஆஃப் தீஸ். ஓகேவா? So 12th question, what is the tenure of the members of Election Commission of India? So election தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணைய உறுப்பினர்களின் பதவி காலம் எவ்வளோன்னு கேட்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஈஸி கொஷின், 6 years. ஓகேவா? இல்லைன்னா 65 வயசு. ஓகே. ஸோ இன் விச் இயர் வாஸ் த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் நால்சா enacted by the Indian Parliament? இந்திய நாடாளுமன்றத்தால் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டம் பொதுவாக நால்சா சட்டம் என்று அழைக்கப்படுகிறது எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நால்சா எப்போ வந்துச்சு அப்படின்னா 1987. ஓகேவா? ஸோ நால்சா அப்படின்னா என்னது? நால்சானா என்னது? ஆர்டிக்கிள் 339A, ஆர்டிக்கிள் 39 கேபிட்டல் A டிபிஎஸ்பியில் இருக்கும். ஃப்ரீ லீகல் சர்வீஸ் ஃபார் புவர், அதாவது ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி வந்து 42nd அமெண்ட்மெண்ட் 1976 இதை ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ டிபிஎஸ்பிக்கு ஆர்டிக்கலாக இருந்துச்சுன்னா அவ்வளோ வந்து உயிர் கிடையாது. அதை சட்டம், அந்த ஆர்டிக்கிளுக்கு வந்து உயிர் கொடுக்கணும்னா அது சட்டமாக போடணும். அப்போ இதுக்கு சட்டமாக போட்டது தான் இந்த நால்சா. ஓகேவா? இந்திரா காந்தி போட்டது, அவங்க பையன் ராஜீவ் காந்தி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அந்த நால்சான்ற சட்டம் போட்டிருப்பாங்க. 1987 அவங்க பீரியட் தான். சரி, நீங்கள் வந்து படிக்கும்போது இந்த சட்டம் இயர் மறந்துருச்சுன்னா அது அந்த சட்டத்தை யார் போட்டாங்கன்னு ஒரு மைண்ட் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பீரியடில் நீங்கள் வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த 85, 87ன்றது ஓகே ராஜீவ் காந்தி பீரியட் தான். இது வந்து ராஜீவ் காந்தி பீரியட் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் இந்த 2 ஆப்ஷனில் எது அப்படின்னு திங்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சட்டம், முக்கியமான சட்டத்தெல்லாம் நீங்கள் எந்த பிரைம் மினிஸ்டர் போட்டாங்கன்னா அந்த இயரை வச்சு நீங்கள் ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணி, அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் இயரை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஐ மீன் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 39A வந்து உயிர் கொடுக்குற, லைஃப் கொடுக்குறதுக்காக தான் வந்து இந்த நால்சா வந்துச்சு. ஸோ அப்போ இந்த நால்சால பார்த்தீங்க அப்படின்னா ஏழைகளுக்கு மட்டும்தான் இலவச சட்ட உதவியான கிடையாது. ஓகேவா? ஸோ வேற யாருக்கெல்லாம் அப்படின்னா சில்ட்ரனுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ சிங்கிள் விமன், கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து டிசாஸ்டர்ஸ், ஏதாச்சும் ஒரு சுனாமியோ அதில் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் டிசேபிள்டு பர்சன்ஸ், மாற்றுத்திறனாளிகள் பர்சன் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி. அப்புறம் பெக்கர்ஸ் இவங்களுக்கு இருக்கும். 1 லட்சம், வருஷத்துக்கு 1 லட்சம் கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து, இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, இவங்க எல்லாருக்குமே வந்து சேர்ந்து இலவச சட்ட உதவின்னு கொடுக்கறது அந்த நால்சா. சரி, சட்டமாக கொடுத்துட்டாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வரும் இல்லையா? ஒரு செட்டப் வேணும் இல்லையா? ஒரு கோர்ட் செட்டப் மாதிரி ஒன்று வேணும் இல்லையா அவங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம் அப்படின்ற இந்த செட்டப். நால்சா மூலமா கொண்டு வந்த அந்த கோர்ட் செட்டப் தான் வந்து லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Consider the following statements regarding the writ jurisdiction of the Supreme Court and High Court. Okay, so first one, the Supreme Court's power to issue writs under Article 32 is narrower than that of the High Court under 226. அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ரிட் வந்து 32 நமக்கு தெரியும், ஹை கோர்ட் 2026. அது வந்து ரிட் வந்து கம்மி, நேரோ தானா ஹை கோர்ட்டை விட அப்படின்னு கேட்டால் ஆமாம், கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான் ரிட்டை வந்து இஷ்யூ பண்ண முடியும். ஆனால் ஹை கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் ரிட் இஷ்யூ பண்ணலாம், மற்ற லீகல் இஷ்யூக்கும் ரிட் வந்து இஷ்யூ பண்ணலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் ரிட்டுன்ற அந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து a citizen must first approach the high court before moving to the supreme court for the enforcement of fundamental rights அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அடிப்படை உரிமைகளை நிலைநாட்ட ஒரு குடிமகன் உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதற்கு முன்னதாக முதலில் உயர்நீதிமன்றத்தை அணுகுவது கட்டாயமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தப்பு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிச்சுன்னா நம்ம ஹை கோர்ட்டுக்குலாம் போகணும்னு அவசியமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இதே இது நார்மலான ஏதாவது ஒரு விஷயம், நமக்கு ஏதாவது பிரச்சனை, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க, நம்மளோட லேண்டில் ஏதோ பிரச்சனை, சொத்தில் ஏதோ பிரச்சனை, மற்ற ஏதாவது கேஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போகிறோம், அப்புறம் ஹை கோர்ட் போகிறோம், அங்கே கேட்கலன்னா சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த ஆர்டரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிச்சுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து தப்பு.
Next வந்து the Supreme Court can issue writs for the enforcement of fundamental rights only, whereas High Court can issue them for other purposes as well. இது கரெக்ட். ஸோ ஆல்ரெடி சொன்னதான். ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட்னு பார்த்தோம்னா 2 மட்டும்தான். ஸோ கொஷினை கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. இன்கரெக்ட்னு கொடுத்தனால 2 மட்டும்தான். ஓகேவா? ஸோ அவசரப்பட்டு கரெக்ட்னு சொல்லி 1 2 3 1 3ன்னு போட்டுறாதீங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு தெரியும். ஓகே. So next 15th question, which of the following statements about high courts is correct? High courts first statement, high courts were first established in India in 1862 at Calcutta, Bombay, Madras. இந்தியாவில் முதல் முறையாக கொல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் ஆகிய இடங்களில் 1862 உயர்நீதிமன்றங்கள் துவங்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 1862 தான் கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அலகாபாத்துக்கு வந்திருந்திருக்கும். ஓகேவா? 66ல் அலகாபாத்துக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்கட்டா ஹைகோர்ட்டை கல்கட்டா ஹைகோர்ட் தான் சொல்லுவாங்க. என்னதான் கொல்கட்டான்னு மாற்றினாலும் கொல்கட்டா ஹைகோர்ட்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி மும்பை ஹைகோர்ட் சொல்ல மாட்டோம், பாம்பே ஹைகோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் இப்போ நம்மளோட ஹைகோர்ட், சென்னைன்னு மாறினாலும். ஸோ அது அப்படிதான் பேர் இன்னும் வரைக்கும் இருக்கு, அப்போ வச்ச பேர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the 9th Constitutional Amendment Act 1956 made a provision for a common high court for 2 or more states அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஏன்னா 9th கிடையாது, இது வந்து 7th Amendment. 7th Amendmentல தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 2-3 ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஹை கோர்ட் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 7th Amendmentல வந்து ஒரு கவர்னர் வந்து 2-3 ஸ்டேட்டை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ முன்னாடி தமிழிசைலாம் வந்து பாண்டிச்சேரியிலும் இருந்தாங்க, தெலுங்கானாக்கும் கவர்னர் இருந்தாங்க. ஸோ ஒரு கவர்னர் 2-3 அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக, ஒரு கவர்னர் 2-3 ஸ்டேட்ஸ், ஒரு ஸ்டேட் ஒரு யூனிட் டெரிட்டரி பார்த்துக்கலாம். அதுவும் இந்த 7th Amendmentல தான் சொல்லியிருப்பாங்க. இங்கேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காமன் ஹைகோர்ட் 2-3 ஸ்டேட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி, புதுச்சேரியும் பார்த்துக்கும் மெட்ராஸையும் பார்த்துக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ கல்கட்டா ஹைகோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கும் அதுதான், அந்தமான் நிக்கோபாருக்கும் அதுதான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி காமன் ஹைகோர்ட் வந்து இருக்கும். இது கரெக்ட். பட் 7th Amendment தான், 9th கிடையாது. இட் இஸ் த ஹையஸ்ட் ஜுடிஷியல் பாடி ஆஃப் த ஸ்டேட் ஜுடிஷியரி. ஓகேவா? ஸ்டேட்டுக்கு அதுதான் ஹையஸ்ட். அதுக்கு கீழே தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மற்ற ஃபேமிலி கோர்ட் எல்லாமே. The expression of contempt of court has not been defined by the constitution அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்றது, அதாவது தமிழில் அரசியலமைப்பில் நீதிமன்ற அவமதிப்பு என்ற சொற்றொடர் இந்திய அரசியலமைப்பு வரையறுக்கப்படவில்லை அப்படின்றாங்க. ஸோ இது கான்ஸ்டியூஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அதாவது கோர்ட் அவமதிக்கிறது அப்படின்றத பற்றி எதுவும் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, கொடுக்கல. ஓகேவா? ஸோ எதுவும் கொடுக்கல. ஆனால் கோர்ட்டை அவமதிச்சா சுப்ரீம் கோர்ட்டா ஹை கோர்ட்டா அதுக்கான தண்டனை என்ன கொடுக்கலான்றது சொல்லியிருப்பாங்களே தவிர டெஃபினேஷன்றது கொடுக்கல. டெஃபினேஷன் எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் ஆஃப் 1971 இருக்கும், அதில் தான் இதோட டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சிவில் கண்டெம்ட்டாக இருக்கட்டும், கிரிமினல் கண்டெம்ட்டாக இருக்கும். ஓகேவா? சிவில் கண்டெம்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஜட்மெண்ட்ஸ், இப்போ வந்து கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா, இல்லை உங்கள் ஜட்மெண்ட்லாம் தப்பு, எனக்கு அதெல்லாம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டைமே வந்து அவங்க ஜட்ஜு முன்னாடி வந்து சொல்கிறது சிவில் கண்டெம்ட். ஓகேவா? கிரிமினல் கண்டெம்ட் அப்படின்னா பில்டிங்கை வந்து அடிச்சு நொறுக்கிறது, ஸோ கலவரம் மாதிரி பண்ணுறது, கோர்ட் வாசல்லே கலவரம் மாதிரி பண்ணுறது, களத்துக்கு எறிகிறது, இதுதான் வந்து கிரிமினல் கண்டெம்ட். கோர்ட் அவமதிக்கிறதுல 2 இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தண்டனை கொடுப்பாங்க. பட் ஆனால் டெஃபினேஷன் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே சொல்லலை. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் அப்படின்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 3 1 and 3 not been defined by the constitution. So actually இது இது actually வந்து கரெக்ட் தான். not been defined கரெக்ட் தான், சொல்லலன்னு தானே சொன்னேன். ஸோ கரெக்ட் தான். ஸோ அதனால 1 3 4. ஸோ 1 3 4 D. ஓகேவா? ஓகே. ஸோ லெட் மீ ரிப்பீட் அகெயின். 4th ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டோட டெஃபினேஷனை எங்கேயுமே சொல்லலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், சொல்லலை தான். சொன்னது எங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 அந்த சட்டத்துக்கு கீழே தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் 4 கரெக்டு. ஸோ 1 3 4 தான் ஆன்சர். Okay. Which of the following statements regarding the removal of judge of the Supreme Court of India
இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ எது வந்து ரிமூவல் ஆஃப் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அதுக்கு ரிலேட்டட் ஆனது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எக்ஸ்பிளிசிட்லி யூசஸ் த டேர்ம் இம்பீச்மெண்ட் ஃபார் த ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவதற்கு பதவி நீக்கம் இம்பீச்மெண்ட் என்ற சொல்லை வெளிப்படையாக பயன்படுத்துகிறது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா இம்பீச்மெண்ட் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பிரசிடென்ட்டுக்கு தான், பிரசிடென்ட்டோட ரிமூவலுக்கு தான் வந்து கான்ஸ்டியூஷன்ல தெளிவாக சொல்லியிருந்திருப்பாங்க ஆர்டிகல் 61 கீழே. பட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு இம்பீச்மெண்ட்ற வார்த்தை எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை தெளிவாக வந்து லக்ஷ்மிகாந்த் புக்லேயே வந்து கீழே வந்து கொடுத்துருந்துருப்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ இது வந்து தப்பு. Second one, the Judges Inquiry Act 1968 mandates that the investigation committee must consist of the Chief Justice of India or a Supreme Court judge, a Chief Justice of High Court and a distinguished jurist அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதோட ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அது இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 தான் என்ன ப்ரொசீஜரில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ என்ன ப்ரொசீஜரில் ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 100 மெம்பர்ஸ் இன் லோக்சபா இல்லைன்னா 50 மெம்பர்ஸ் இன் ராஜ்யசபா. இந்த ரெண்டில் இந்த 100 பேர் லோக்சபாவில், மினிமம் 100 பேர் வந்து லோக்சபாலையும் மினிமம் 50 மெம்பர்ஸ் ராஜ்யசபாலையும் வந்து ரெண்டில் ஏதாவது ஒன்று, அவங்க இல்லைன்னா இவங்க யாராவது ஒரு ஆள் வந்து, யாராவது 100 இல்லைன்னா ஏதாவது ஒன்று வந்து ஸ்பீக்கர்கிட்டையோ ராஜ்யசபாவோட சேர்மன்ட்டையோ வந்து மோஷன் பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஓகேவா? ரெண்டில் யாராவது ஒன்று 100 பேர் இல்லைன்னா இந்த 50 பேர் பாஸ் பண்ணணும். அங்கே இப்போ லோக்சபானா ஸ்பீக்கர், ராஜ்யசபானா சேர்மன். இப்போ ஸ்பீக்கரோ சேர்மனோ வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வந்துச்சு, அந்த மோஷன் வந்துச்சுன்னா அவங்க இஷ்டம், எடுத்து அந்த மோஷனை பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணாமையும் இருக்கலாம். சப்போஸ் அந்த மோஷன் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 3 மெம்பர் கமிட்டின்னு சொல்லிட்டு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் தான் இவங்க சொல்றாங்க. சிஜேஐ இருப்பாங்க, அதுக்கப்புறம் சிஜி ஆஃப் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட். இந்த 3 மெம்பர் கமிட்டிக்கு இருப்பாங்க. அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அந்த நிஜமாவே இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இந்த 3 பேர் தலைமையில நடக்கும். சப்போஸ் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பர்டிகுலர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க தான் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டிக்கு போகும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 ஆஃப் த பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் போகும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி லோக்சபாலையும் போகும், ராஜ்யசபாலையும் போகும். இது என்ன மெஜாரிட்டினா, இது பிரசிடென்ட் ரிமூவ் பண்ற அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி கிடையாது. இது என்னன்னா 50% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ், அதாவது 50% மேல வந்து கை தூக்கணும், மெஜாரிட்டி கை தூக்கணும், பிளஸ் 2/3 ஆஃப் த பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேவா? ஸோ இதுல வந்து லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் டேபிளுக்கு போகும். ஸோ பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணிட்டாங்கன்னா ரிமூவ் ஆகும். இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் வந்து ரிமூவ் பண்ணதில்லை. ஓகேவா? ஸோ நிறைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து இந்த பாதியில வரைக்கும் போயிருப்பாங்க, அந்த மோஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. பட் பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டியில வந்து ஃபெயில் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பாதி வரைக்கும் போய் ஃபெயில் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் வந்து இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் மூலமா ரிமூவ் பண்ணதே கிடையாது. ஸோ இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் இது கரெக்ட். ஓகேவா? So next பாத்தீங்க அப்படின்னா, for the removal motion to be successful, it must be passed by a special majority in each house of the parliament during the same session. இது நான் சொன்னது இப்பதான் சொன்னேன். The speaker or the chairman is constitutionally mandated to admit the motion once the required number of signature is provided அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்க, the speaker or chairman is constitutionally mandated to admit the motion. அதாவது தேவையான எண்ணிக்கையிலான கையொப்பங்கள் வழங்கப்பட்டவுடன் அந்த தீர்மானத்தை ஏற்பது சபாநாயகர் அல்லது தலைவருக்கு அரசியலமைப்பு ரீதியாக கட்டாயமாகும். மேண்டிட்ரியான்னு கேட்டாங்க. நான் முதல் என்ன சொன்னேன், அந்த 100 பேர் லோக்சபாலையோ இல்ல 50 பேர் ராஜ்யசபாலையோ ஸ்பீக்கர்ட்டையோ இல்ல சேர்மன்ட்டையோ வந்து அந்த மோஷனை பாஸ் பண்ணோன்னே ஸ்பீக்கரோ இல்ல சேர்மனோ வந்து அந்த மோஷனை எடுக்கலாம், எடுக்காமையும் இருக்கலாம் சொன்னேன். ஆனா இங்க கட்டாயமா எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் தப்பு. ஓகேவா? ஸோ இது தப்பு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த 100 50ன்றது 1 100 இல்லைன்னா 50 ரெண்டுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி அது 100 பேர் ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துட்டாங்க, 50 பேர் வந்து சேர்மன்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா சேர்மனும் ஸ்பீக்கரும் வந்து அதையும் அவங்க வந்து மோஷனை வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து அந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் தப்பு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஸோ எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க? கரெக்டுன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2 and 3 ஒன்லி. ஸோ ஆன்சர் பி. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தற்காலிக தலைமை நீதிபதி நியமனம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் அப்பாயிண்ட் அ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அஸ் அன் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் வென் த ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் வேக்கண்ட். சிஜேயோட பிளேஸ் வந்து அந்த இடத்துல ஏதோ வேக்கண்டாக இருக்கோ, லைக் டெம்பரரியாக அவங்க ஆப்சென்ட்டாக இருக்காங்க, இல்லை எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டாங்க, இல்லை வந்து ஏதோ ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஒரு ஆக்டிங் சிஜிஐ வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இது கரெக்ட். ஸோ ஆக்டிங்னாலே அதுதானே, ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி தானே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல்வேஸ் மேண்டேட்டரிலி அப்பாயிண்டட் அஸ் தி ஆக்டிங் சிஜே அஸ் பர் ஆர்டிகல் 126 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் எப்பயுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா? தமிழில் பாருங்க, சரத் 126 படி உச்சநீதிமன்றத்தின் மிக மூத்த நீதிபதி எப்போதும் தற்காலிக தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுவது கட்டாயம். எப்பயுமே அப்படி ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்பயுமேலாம் அவர் இருக்க மாட்டார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெம்பரரி ஆப்சென்ட்டாக இருந்தால் மட்டும், இந்த சீட் வேக்கண்டாக இருந்தால் மட்டும்தான் அவர் கொஞ்ச நாளைக்காக வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருப்பார். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டூப் எப்போ போடுவோம்? அந்த ஒரிஜினல் இல்லாத டைம் தானே போடுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எப்பயுமே அங்கே ஒன்று இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. An acting chief justice is appointed when the permanent chief justice is unable to perform his duty due to the absent or otherwise. ஆமாம். ஸோ அது அவங்க டெம்பரரி ஆப்சென்ட்னா என்ன அர்த்தம்? அந்த டைமில் அவங்களால டியூட்டியை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல இல்லையா? ஸோ அந்த டைமில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாத டைமில் ஸோ வந்து இந்த ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் போடுவாங்க. ஆர்டிகல் 126 எல்லாமே கரெக்ட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2, 3. ஸோ 1, 2, 3 ஆப்ஷன் டி. ஓகேவா? அப்பாயிண்டட் அஸ் த ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே, சாரி, இது வந்து தப்புன்னு தானே சொல்லியிருந்தேன். இது தப்பு. ஸோ வந்து 1 and 3 மட்டும்தான் ஆன்சர். ஸோ சி. ஓகேவா? ஸோ 1 and 3. ஓகேவா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்பயுமே இருக்க மாட்டார், மேண்டேட்லி அப்பாயிண்டட் அப்படின்றாங்க. ஸோ இஸ் ஆல்வேஸ் மேண்டேட்லி அப்பாயிண்டட் அஸ் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இது கிடையவே கிடையாது. ஓகேவா? அவர் இல்லை, டெம்பரரி ஆப்சென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இவர் போவாங்க. அதே மாதிரி அவரோட டியூட்டிஸை வந்து அவரால் பண்ண முடியல, அவர் இல்லாத டைமில் பண்ண முடியல அப்படின்னா தான் போடுவாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஓகேவா? ஸோ 1 and 3 மட்டும்தான் கரெக்ட். ஓகே, ஸோ ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேட்ச் வித் லிஸ்ட் 2 ஆர்டிகல்ஸ் வந்து கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸி தான். அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடாப்ட் ஜட்ஜஸ். அடாப்ட் ஜட்ஜஸ்னா ஆல்ரெடி வந்து சில ஜட்ஜஸ் இருப்பாங்க. 33+1 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ 33+1 இருப்பாங்க. பார்லிமெண்ட் தான் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து எத்தனை ஜட்ஜஸ்ன்றது டிட்டர்மைன் பண்ணுறது பார்லிமெண்ட் தான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ அடாப்ட் ஜட்ஜஸ் எப்போ வருவாங்க? அந்த 33 ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களால அந்த ஒர்க் லோட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா. அடாப்ட்னாலே வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு அர்த்தம். போன குரூப் 2ல கூட அடாப்ட்ன்ற வார்த்தை கேட்டிருந்தாங்க. ஸோ அடாப்ட்ன்ற வேர்த்துக்கு எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம். ஸோ அந்த இருக்கிற ஜட்ஜஸ் வந்து அவங்களோட வேலையை வந்து பண்ண முடியல, ஒரு லைக் ஒர்க் லோட் அதிகமாக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஜட்ஜை வந்து போடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அடாப்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 127ல் கொடுத்துருந்துருப்பாங்க. சிஜிஐ தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். ஓகேவா? ரிட்டையர்ட் ஜட்ஜஸையும் வந்து அதே டெம்பரரியாக வந்து ஒர்க் லோடு காரணமாக வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸையும் வந்து, ஏன்னா அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா 128 ஆர்டிகல். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ 126 இப்போ தான் நம்ம பார்த்தோம். அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் செட்டப்னு ஒன்று இருக்கணும்பா அப்படின்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 124. ஸோ 3421 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ கண்ணை மூடிட்டு 3421 போட்டுட்டு மற்ற ஆப்ஷனை வந்து பார்க்கவே தேவையில்லை, டைம் சேவ் ஆகும், போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஹூ ஹேஸ் த பவர் டு அப்பாயிண்ட் அண்ட் அடாப்ட் ஜட்ஜ் டு த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ தான் அடாப்ட் ஜட்ஜ்னா என்னன்னு சொன்னேன். ஸோ யாருக்கு அது வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சிஜிஐ. ஓகேவா? ஆக்டிங் சிஜிஐ இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிறது தான் வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது அடாப்ட் ஜட்ஜ், அது அடாப்ட் சுப்ரீம் கோர்ட், சிஜிஐ தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ 20th கொஸ்டின் போகலாம். Which of the following is a disqualification for the appointment of district judge? மாவட்ட நீதிபதி நியமனத்திற்கு பின்வருவனவற்றுள் எது தகுதியற்ற ஒன்றாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க,
being a recommended advocate by the high court. உயர்நீதிமன்றத்தால் பரிந்துரைக்கப்பட்ட வழக்கறிஞராக இருப்பது இது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது, இது வந்து குவாலிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு. having 7 years of experience as a pleader, 7 ஆண்டுகள் வழக்கறிஞராக அனுபவம் பெற்றிருப்பது இதுவுமே வந்து அவரோட ஒரு குவாலிஃபிகேஷன் தான். being already in the service of the central or state government, central state governmentல ஆல்ரெடி வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணியிருக்க கூடாதுதான் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. being a citizen of India அப்படின்னா being a citizen of India கண்டிப்பாக citizen of India இருக்கணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஆனால் நம்ம கொஸ்டின் என்னது, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுபடி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ஏற்கனவே மத்திய அல்லது மாநில அரசு பணியில் இருப்பதுன்னா ஆக்சுவலாக வந்து இருக்கக்கூடாது. பட் நம்ம கேட்டிருக்கிறது டிஸ்குவாலிஃபிகேஷன்றனால ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 21, which range of articles in the Indian Constitution deals specifically with subordinate courts அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்பார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கீழே இருக்கிற சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அதுக்கு கீழே இருக்கிற கோர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற கோர்ட்ஸ்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் மட்டும் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் ஃபேமிலி கோர்ட்டு, குடும்ப பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபேமிலி கோர்ட்டு, அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து லைக் போக்சோ ஆக்ட் இருக்கு இல்லையா, 2012 போக்சோ ஆக்ட் கீழே போட்ட ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து சின்ன சின்ன கோர்ட்ஸ், ரெண்டல் கோர்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கோர்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சபார்டினேட் கோர்ட்ஸ்லாம் வந்து அந்த உயர்நீதிமன்றத்துக்கோ இல்லை உச்சநீதிமன்றத்துக்கோ இல்லை வந்து டைமையும் வந்து ஒர்க்லோடையும் வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான். இன்னொன்று மக்கள் நம்ம சிட்டிசன் நம்ம இருக்கோம் இல்லையா, ஸோ பீப்புளுக்கு வந்து தேவையில்லாமல் அலைய தேவையில்லை. இப்போ கிராமத்தில் அங்கிட்ட கிராம நியாயாலயான் இருக்குது. ஸோ அங்கே நடந்துச்சுன்னா இங்கேருந்து பஸ் ஏறி பிடிச்சி, ஒரு கிராமத்தில் வாழ்கிறவங்க இங்கேருந்து பஸ் ஏறி பிடிச்சி, அதுவும் ஒருக்க வாய்தா இருக்காது, வாய்தான்னு போயிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்துலையே வந்து அதுக்குன்னு பிரித்து கொடுத்துட்டோம்னா ஈஸி, மக்களுக்கும் ஈஸி, கவர்மெண்ட் ஐ மீன் ஜுடிஷியரி அவங்களுக்குமே ரொம்ப ஈஸி. அதனால தான் சப்பார்டினேட் கோர்ட்ஸ்னு நிறையா வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அதோட ஆர்டிகல் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 233 to 237. ஓகேவா? ஸோ இதில் இருந்தால் சப்பார்டினேட் கோர்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22nd question, which of the following best describes the legal status of administrative and other tribunals as established in the L. Chandrakumar versus Union of India 1997 case. L. Chandrakumar எதிர் இந்திய ஒன்றியம் வழக்கில் நிறுவப்பட்டபடி நிர்வாக மற்றும் இதர தீர்ப்பாயங்களின் சட்டப்பூர்வ அந்தஸ்தை பின்வருவனவற்றில் எது சிறப்பாக விவரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சந்திரகுமார் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் வந்து ட்ரிபுனல்ஸ்க்கு ரிலேட்டட் தான். ஃபஸ்ட்டு ட்ரிபுனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த அதர் ட்ரிபுனல்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா தீர்ப்பாணையம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில், ட்ரிபுனல்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா அது ஒரு கோர்ட் செட்டப் தான். கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரிலேட்டடான கேசஸ்லாம் டீல் பண்ணுறது தான் ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணாங்களோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கலையோ, ஓகேவா, ஸோ அவங்க தப்பு பண்ணால் நம்ம வந்து அவங்க மேலே வந்து ஒரு கேஸ் போடலாம் அந்த இது. அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நியாயமானா இப்போ பென்ஷன் சரியாக கிடைக்கல, ப்ரொமோஷன் அவங்களுக்கு சரியாக கிடைக்கல, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் ரிலேட்டடான கேசஸ்லாம் டீல் பண்ணுறது தான் இந்த ட்ரிபியூனல்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து சந்திரகுமார் கேஸ் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா, இந்த ட்ரிபியூனல்ஸில் ஒரு கேஸ் நடந்திருக்கு இல்லையா, அந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா அதுக்கு அப்பீல் பண்ணி போகிறது முன்னாடி, இந்த கேஸ்க்கு முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஓகேவா, ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். இந்த ட்ரிபியூனலில் சொல்கிற ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சாதாரணமாக வரலைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்றது தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த சந்திரகுமார் கேஸ்க்கு அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரிபியூனல்ஸில் வர ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஹை கோர்ட்டுக்கு போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்றது இந்த சந்திரகுமார் கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இது. ஓகேவா? ஸோ 323A 323B அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் அண்ட் அதர் ட்ரிபுனல்ஸ்ன்ற ஆர்டிகல் 323A 323B. ஓகே, ஸோ நம்ம பார்ப்போம் இப்போ கேஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான விஷயம் தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். தே ஃபங்க்ஷன் அஸ் அப்சல்யூட் சப்ஸ்டியூட்ஸ் ஃபார் த ஹை கோர்ட். அதாவது அந்த ஜட்மெண்ட்ல இதுதான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, அப்சல்யூட் சப்ஸ்டியூட் ஃபார் ஹை கோர்ட்னா சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லவே இல்லையே, அந்த மாதிரிலாம் வந்து இந்த கேஸில் சொல்லவே இல்லையே. They function as courts of first instance whose decisions are subject to
ஹை கோர்ட் ரிவ்யூ அப்படின்றாங்க. அதாவது அவை முதல் நிலை நீதிமன்றங்களாக கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் செயல்படுகின்றன. இவற்றின் முடிவுகள் உயர்நீதிமன்றத்தின் மறு ஆய்வுக்கு உட்பட்டவை அப்படின்னா இப்போ நான் சொன்னதுதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட்டுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். தே ஆர் பியூர்லி அட்வைசரி பாடிஸ் வித் நோ பவர் டு இஷ்யூ பைண்டிங் ஆர்டர்ஸ். அப்படின்னா அட்வைசரி பாடிஸ் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது, அப்படிலாம் வந்து எதுவும் சொல்லலை. தி டெசிஷன்ஸ் கேன் ஒன்லி பி சேலஞ்ச் டைரக்ட்லி இன் தி சுப்ரீம் கோர்ட், அதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அதர் ட்ரிபுனலில் வர தீர்ப்பு வந்து வந்து சரி வரல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஆனால் இந்த கேஸுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஹைகோர்ட்டும் போகலாம், ஹைகோர்ட்டும் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு உங்களுக்கு வேணும்னா போகலாம் அப்படின்னாங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, in which of the judges case did the Supreme Court of India rule that consultation mentioned in Article 124(2) means concurrence and expanded the collegium to include the Chief Justice of India and 4 senior most judges அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நீதிபதிகள் வழக்கில் சரத்து 122(2) குறிப்பிடப்பட்டுள்ள ஆலோசனை என்பது உடன்பாடு என்று பொருள்படும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் கொலிஜியத்தை இந்திய தலைமை நீதிபதி மற்றும் 4 மூத்த நீதிபதிகளை கொண்டதாக விவரிக்கப்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 4 சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டிவ், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு 4 வந்து சுப்ரீம் கோர்ட் 4 ஜட்ஜஸ் கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து இந்த மேலே சொன்னபடி அந்த கொலீஜியம் இருக்கு ப்ளஸ் கொலீஜியம் இருக்கு ப்ளஸ் 1+4 அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கொலீஜியத்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஜட்ஜஸ் கேஸ்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸா, இல்லை செகண்ட் ஜட்ஜஸ் கேஸா, தேர்ட் ஜட்ஜஸ் கேஸா, ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒவ்வொரு ஜட்ஜஸோட கேஸில் என்னென்ன சொன்னாங்க நமக்கு தெரிஞ்சாதான் இந்த கொஷினை வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஷின் புரியும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ எந்த வந்து ஜட்ஜஸ் கேஸில் கொலீஜியம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது கொலீஜியத்தோட கவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ கொலீஜியம்னா ஃபர்ஸ்ட் என்னது? ஸோ அதுக்கு ஓகே, கொலீஜியம்னா என்னது? இவங்க சொன்னபடி கொலீஜியத்தில் 1+4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருக்கணும்னு சொன்னது, இது எல்லாம் எந்த கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொலீஜியம்னா என்ன, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டினை வந்து அடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். பிரசிடென்ட் தான் சிஜிஐயும் அப்பாயிண்ட் பண்ணுவார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் சிஜிஐட்ட கன்சல்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? இதுதான் கான்ஸ்டியூஷனில் அம்பேத்கர் வந்து எழுதியிருந்திருப்பார். ஓகேவா? ஸோ 124ல் இதுதான் எழுதியிருப்பார். அதாவது பிரசிடென்ட் தான் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணுவார். அவரோட கன்சல்டேஷனை வச்சு சுப்ரீம் கோர்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். இதுதான் வந்து அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன்ல எழுதியிருப்பாங்க. ஓகே, இது எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, கன்சல்டேஷன், அதாவது பிரசிடென்ட் வந்து கன்சல்ட் பண்றாங்க இல்லையா சிஜிஐல, ஸோ கன்சல்டேஷன் தானே. ஸோ கன்சல்டேஷன்னா என்ன அர்த்தம்? ஆலோசனை தானே. ஸோ ஆலோசனைன்றப்போ சும்மா பேருக்குன்னு கேட்டுட்டு பிரசிடென்ட் அவங்க நினைச்சவங்க யாருனாலும் போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ கன்சல்டேஷன்னா அதான் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை, இட்ஸ் நாட் பைண்டிங் இல்லையா? ஸோ இந்த மாதிரி யாருனாலும் போட்டுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல, முக்கியமாக சொல்ல போனால் இந்திரா காந்தி இருக்காங்க பிரைம் மினிஸ்டர், பழைய பிரைம் மினிஸ்டர், அவங்களோட பீரியட்ல இது வந்து ரொம்ப நடந்துச்சு. பிரசிடென்ட் வந்து அவங்களோட அங்காளி பங்காளி அவங்க நினைச்ச ஆளுங்களெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா போட்டுக்கிட்டாங்க. கன்சல்டேஷன் தானே, சரி ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்ட ஆளுகளையா வந்து பிரசிடென்ட் வந்து போட்டுட்டாங்க. இது ஆக்சுவலாக உண்மையாக நடந்துச்சு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்றனால அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, குப்தா அப்படின்றவங்க ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்றாங்க. அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கன்சல்டேஷன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கன்சல்டேஷன்றது பைண்டிங்கா? பிரசிடென்ட் வந்து கன்சல்டேஷன்னா சும்மா வந்து கேட்டுட்டு அவங்க இஷ்டப்படி போட்டுக்கலாமா, இல்லை சிஜிஐ சொல்றதை கண்டிப்பாக கேட்கணுமா? அந்த அட்வைஸ் ஆஃப் சிஜிஐ வந்து பைண்டிங்கா இல்லையா? அந்த கன்சல்டேஷனா என்னங்கய்யா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குற கேள்வி கேட்ட கேஸ் தான் குப்தா கேஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து என்ன வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து கன்சல்ட் அட்வைஸ், அதாவது சிஜிஐ கேட்குற அந்த அட்வைஸை வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. கன்சல்டேஷன் இஸ் நாட் கன்கரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அட்வைஸ் ஆன் சிஜிஐ இஸ் நாட் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸில் என்ன, ஃபர்ஸ்ட் சாதகமாக தானே கொடுத்துருக்கு. இருந்தபடி பார்லிமெண்ட்டுக்கு சாதகமாக தான் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ கன்சல்டேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு கன்கரன்ஸ். ஸோ புரியும் நினைக்கிறேன்.
பிரசிடென்ட் வந்து சிஜிஐ கிட்ட அட்வைஸ் வந்து கேட்கலாம். சொல்ற அந்த அட்வைஸ் இவங்கள போடுங்க அவங்கள போடுங்கன்ற அந்த அட்வைஸை வந்து பிரசிடென்ட் கேட்கணும் அவசியம் கிடையாது. கன்சல்டேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு கன்கரன்ஸ். சரி, கன்சல்டேஷன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கேட்குறோம், கன்சல்ட் பண்றோம். அவர் ஒரு மாத்திரை எல்லாத்தையுமே வந்து எழுதி கொடுக்குறாரு. ஸோ அந்த எழுதி கொடுக்குறத நம்ம மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அதே மாத்திரையை நம்ம வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வாங்கினா நல்லா இருக்கும், வாங்கலாம், வாங்காமையும் இருக்கலாம். ஸோ கன்சல்டேஷன்றது நம்ம செய்யணும்னு கட்டாயம் செய்யணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அதனால வந்து கன்சல்டேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு கன்கரன்ஸ்பா. பிரசிடென்ட் வந்து கேட்கலாம், அட்வைஸை கேட்கலாம், ஆனால் அது பிரசிடென்ட் வந்து அவங்க இஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி எப்படி இருந்துச்சோ அதுக்கு சாதகமாகவே, அதாவது இந்திரா காந்திக்கு சாதகமாகவே ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளியர், ரைட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ ஒரு என்ன சொல்ல, ஒரு பரிணாம வளர்ச்சியில் என்ன ஆகும், அவங்க தெரிஞ்ச ஆளுகளாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தெரிஞ்ச ஆளுகளாக போட்டுக்கிட்டே இருந்தால் அப்போ பார்லிமெண்ட் தானே டாப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது, ரைட்? அப்போ பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. பட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் பார்லிமெண்ட்டுக்குலாம் பவர் கொடுக்கக்கூடாது, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. பட் நம்மளோட அந்த நீதி, நேர்மை, நியாயம் எப்பயுமே சுப்ரீம் கோர்ட், அதாவது நீதித்துறை தான் டாப்பாக இருக்கணும், நியாயம் தான் எப்பயுமே வந்து ஜெயிக்கணும். ஸோ அந்த கொஞ்சம் வருஷம் அப்படியே போக 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 செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது அட்வைஸ் ஆஃப் சிஜிஐ இஸ் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட். அதாவது பிரசிடென்ட் வந்து சொல்ற அந்த பிரசிடென்ட், அதாவது சிஜிஐ சொல்ற இந்த அட்வைஸை வந்து பிரசிடென்ட் வந்து கேட்கணும். அதாவது கன்சல்டேஷன் இஸ் ஈக்குவல் டு கன்கரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Consultation is equal to concurrence. Advice of CGI is binding on the president. ஓகேவா? ஸோ பிரசிடென்ட் வந்து கேட்கணும், சிஜிஐ அட்வைஸ் பண்ற அந்த அட்வைஸை வந்து கேட்கணும், கன்சல்டேஷன் வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்காக அந்த ஓரால் சிஜிஐ அந்த ஓரால் சொல்றதை வந்து கேட்கணுமா பிரசிடென்ட் அப்படின்றது அது கிடையாது. ஸோ அதுக்கு தான் வந்து கொலீஜியம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா? செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல கொலீஜியம்னா என்ன அர்த்தம்னா, சிஜிஐயோட சேர்ந்து இன்னும் 2 பேர் இருப்பாங்க. ஸோ 1+2 இந்த 2 பேர் சேர்ந்தது தான் கொலீஜியம் அப்படின்ற அந்த வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணணும்னா இந்த கொலீஜியம்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்றதை தான் இவங்க பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கொலீஜியத்துக்குள்ள சிஜிஐ இருப்பாங்க, +2 ஜட்ஜஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் தான் வந்து சிஜிஐயா இருக்கணும் அப்படின்றதும் சேர்ந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவங்க பீரியட்ல 1973 இந்த கேஸ் வந்தது 1993 இல்லையா? 1973ல ரே அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து சிஜிஐயா போட்டிருப்பாங்க. இருக்கிற எல்லா சுப்ரீம் கோர்ட்ல சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இருந்தாலும் அவங்கள வந்து விட்டுட்டு ரேன்ற கொஞ்சம் வயசுக்காரவங்களை வந்து போட்டிருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து சரி கிடையாது. ஸோ அதனால 20 வருஷம் கழிச்சு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அதையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. ஓகேவா? நமக்கு மெயினாக தெரிஞ்சது கொலீஜியம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, கன்சல்டேஷன் இஸ் ஈக்குவல் டு கன்கரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 1+2 இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து 2 பேர் வந்து சிஜிஐக்கு ஆப்போசிட்டா சொல்லலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல மெஜாரிட்டி தானே நம்ம பார்க்கணும். அப்போ 2 பேருன்றப்ப இப்போ சிஜிஐ வந்து கொஞ்சம் பவர் கம்மியாகுது இல்லையா? அதனால இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கவுண்டை மட்டும், கொலீஜியத்தோட கவுண்டை மட்டும் கூட்டியிருப்பாங்க. ஸோ என்ன கூட்டியிருப்பாங்க அப்படின்னா 1+4 அப்படின்னு சொல்லி கூட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1+4 அப்படின்னு சொல்லி கூட்டியிருந்திருப்பாங்க கொலீஜியம்ல. ஓகேவா? ஸோ மற்றபடி அதே தான் இருக்கும். 4ன்றப்ப அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ 4 பேர் வந்து சிஜிஐக்கு ஆப்போசிட் சொல்லணும். அந்த மாதிரி நடக்காது. ஸோ அகெயின் ஜனநாயக நாட்டில் வந்து நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணாதான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால 1+4ன்ற கொலீஜியத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கும். ஸோ அப்போ இப்போ நெக்ஸ்ட் இதையும் பார்த்துருவோமே. ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த கொலீஜியம் இருக்குதுல்ல, இந்த கொலீஜியம் அப்படின்றத அந்த என்ஜேஏசின்னு பார்த்தோம் இல்லையா, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் சொல்லி பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸ் கொஷனில் December 31, 2014. ஸோ என்ஜேஏசின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, கொலீஜியமில் பார்லிமெண்ட், அதாவது அந்த டைமில் மோடி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது கொலீஜியம் சொல்லி ஒரு செட்டப் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த கொலீஜியத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னே ஒரு டிரான்ஸ்பேரன்சியே எங்களுக்கு இல்லை, அதில் ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலீஜியம்ன்றதை தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு என்ஜேஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனை நாங்கள் போடுறோம். எப்படி நம்மளோட யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சின்னு கமிஷன் இருக்கோ அது மாதிரி நாங்கள் போடுறோம். அதில் வந்து நாங்களே வந்து செலக்ட் பண்ணி
யார் வந்து ஜட்ஜாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்த பவரை அப்படியே தூக்கி பார்லிமெண்ட் வச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது ஜுடிஷியரிட்ட இருந்த பவரை அப்பாயின்மெண்ட்ல எக்ஸிக்யூட்டிவ் கொண்டு வந்திருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டால் இதுவும் வந்து ஜுடிஷியரும் எக்ஸிக்யூட்டிவும் எப்பயுமே தனியாக தான் வந்து இருக்கணும். ஆர்டிகல் 50 அப்படி தான் சொல்லுது, தனியாக இருக்கணும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த 4 ஜட்ஜஸ் கேஸ் வந்து இருந்திருக்கும். 4 ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்லியிருக்கணும்னா, நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எங்களோட நீதித்துறையோட சுதந்திரம் அதாவது இண்டிபெண்டன்ஸையே நீங்க வந்து பறிக்கிறீங்க, ஸோ அது வந்து தப்பு. அதே மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூ அந்த நீங்க போட்ட அந்த சட்டம் என்ஜேஏசின்ற அதை வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். எப்படி? ஏன்னா ஜுடிஷியல் ரிவ்யூன்ற பவர் எங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவோம். நாங்கள் வந்து சட்டத்தை மட்டும் பண்ண மாட்டோம், சட்ட திருத்தத்தையும். ஏன்னா அது 99th அமெண்ட்மெண்ட்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ சட்ட திருத்தத்தையும் நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் போட்ட சட்டம் வந்து செல்லாது, நீங்கள் வந்து போட்ட சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த என்ஜேஏசின்ற அந்த சட்டத்தையே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ கொலீஜியம் இஸ் பேக். அதுதான் வந்து இந்த 4 ஜட்ஜஸ் கேஸ். ஸோ கொலீஜியம் வந்து திரும்ப வந்திருக்கிறது தான் 4 ஜட்ஜஸ் கேஸ். ஓகேவா? ஸோ என்ஜேஎஸ்சின்ற அந்த செட்டப் அந்த கமிஷனை வந்து ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் எங்களோட நீதித்துறை சுதந்திரத்தையே பாதிக்கிற மாதிரி சட்டம் போடுறீங்க, அப்படிலாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி கொலீஜியத்தை மறுபடியும் கொண்டு வந்துருந்துரும். ஓகேவா? ஸோ இந்த என்ஜேஎஸ்சின்றது போட்டது வந்து கொலீஜியத்தை எடுத்து விட்டது. ஸோ இதுதான் 4 ஜட்ஜஸ் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸில் வந்து கன்சல்டேஷன் இஸ் நாட் கன்கரன்ஸ். அதாவது பிரசிடென்ட் வந்து நினைச்சா சிஜிஐட்டு சும்மா பேருக்குன்னு வந்து ஆலோசனை மாதிரி கேட்டுட்டு அவர் யாரை நினைச்சாலும் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக போட்டுக்கலாம். செகண்ட் ஜட்ஜஸ் கேஸில் வந்து அப்படிலாம் போட முடியாதுப்பா, பிரசிடென்ட் வந்து அட்வைஸ் கேட்கணும், சிஜிஐட்ட அட்வைஸ் கேட்டு அவங்க சொல்கிற அந்த அட்வைஸில் தான் வந்து பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த சிஜிஐ மட்டும் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டால் கிடையாது, கொலீஜியம்னு ஒரு செட்டப் கொடுத்துட்றோம். அதில் 1+2 இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆலோசனைப்படி நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க பிரசிடென்ட் அப்படின்றது செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ். தேர்ட் ஜட்ஜஸ் கேஸில் வந்து அந்த கொலீஜியம்ன்றது 1+2 இருந்தால் அது சரிப்பட்டு வரல, ஸோ 1+4 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ். 4 ஜட்ஜஸ் கேஸில் நடுவில் என்ன நடந்திருக்கோம், 2014ல் மோடி கவர்மெண்ட் என்ஜேஏசின்னு சொல்லிட்டு இந்த கொலீஜியத்தை தூக்கிட்டு நாங்கள் ஒரு கமிஷன் போடுறோம், அது மூலமாக நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க ஜட்ஜஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, சுப்ரீம் கோர்ட்டோட எங்களோட இண்டிபெண்டன்ஸே வந்து நீங்கள் வந்து டச் பண்ணுறீங்க, அப்படிலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி அந்த ஆக்டை வந்து தூக்கிட்டு கொலீஜியம் கொண்டு வரதான் 4th கேஸ். ஸோ இப்போ நம்மளோட கொஷின், ஸோ 4 கேஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, concurrence and expanded the collegium to include the Chief Justice of India and 4 senior most judges. So expand எங்க நடந்துச்சு அப்படின்னா தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் இதை வந்து எப்படினாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். இதை வேற மாதிரி எப்படி கேட்கலாம்னா, கொலீஜியம் எந்த கேஸ்ல எந்த ஜட்ஜஸ் கேஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஹைகோர்ட்டுக்கும் இதே மாதிரி தான் நடந்திருக்கும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல நடந்திருக்கும். அங்கே கொலீஜியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சுப்ரீம் கோர்ட்ல வந்து செகண்ட் ஜட்ஜஸ் கேஸில் தான் கொலீஜியம் அப்படின்ற செட்டப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட். ஸோ நம்மளோட ஆப்ஷன் வந்து சி. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், district judge is referred to as session judge when they are presiding over which type of matters. அதாவது மாவட்ட நீதிபதி எந்த வகையான வழக்குகளை விசாரிக்கும் போது அமர்வு நீதிபதி செஷன் ஜட்ஜ் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ எந்த டைமில் அவர் வந்து அழைக்கப்படுவார்னா கிரிமினல் மேட்டர்ஸில். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து சிவில் மேட்டர்ஸ் அப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான் சொல்லுவாங்க. ஆனால் கிரிமினல் மேட்டர்ஸ் அப்போ அவரை வந்து செஷன் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான், பட் அந்தந்த கேஸை டீல் பண்ணும்போது அவருக்கு வந்து செஷன் ஜட்ஜா இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜான்னா கிரிமினல் மேட்டர்ஸ் அப்போ செஷன் ஜட்ஜ், சிவில் மேட்டர்ஸ் அப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இது ஈஸி கொஷின் தான். நெக்ஸ்ட், which article gives the Supreme Court the direct power to settle disputes between the central government and the state government அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான தகராறுகளை தீர்ப்பதற்காக நேரடி அதிகாரத்தை உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கும் சரத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு டிஸ்பியூட்டோ இல்லை 2-3 ஸ்டேட்டுக்கு டிஸ்பியூட்டோ அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வரும். ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஆர்டிகிள் வந்து 131. ஓகேவா? Okay, so next one, the number of 26th question, the number of high court judges varies from state to state. Okay, the president of India appoints the chief justice of Supreme Court. Actually அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து தப்பு ரைட்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் வேரிஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஹை கோர்ட்டோட ஜட்ஜஸ் கவுண்ட் வந்து மாறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாறும். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்களோ அதே சேம் வந்து உத்தரப்பிரதேஷ் ஹைகோர்ட் ஜட்ஜஸில் வந்து கவுண்ட் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ அது வந்து
வெரி ஸ்ட்ராங். இது வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ மெயினாக இது எதுக்காக அப்படி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ சிக்கிம்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே கேசஸ் பாப்புலேஷன் கம்மி, கேசஸும் கம்மி. அதே இது உத்தரப்பிரதேஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாப்புலேஷன் அதிகம், ஸோ கேசஸும் அதிகம். ஸோ இங்கே கம்மியாக ஜட்ஜஸ் இருப்பாங்க, அங்கே வந்து கூடுதலாக ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த டெரிட்டரிக்கு பொறுத்து கவுண்ட் வந்து மாறும். ஸோ இது வந்து கரெக்ட். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட்ஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அப்பாயின்மெண்ட் பற்றி நம்ம நல்லாவே போன இதில் பார்த்தோம். ஸோ பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாமே தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி. 27. Which article defines the appellate jurisdiction of the Supreme Court in criminal matters, specifically regarding cases where a high court has reversed an acquittal and sentenced an accused to death? உயர்நீதிமன்றம் ஒருவரை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து அவருக்கு மரண தண்டனை விதித்த வழக்குகளில் குற்றவியல் விவகாரங்களில் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பை வரையறுக்கும் சரத்து எது அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து 134. ஓகேவா? ஸோ அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வந்து கிரிமினல் மேட்டர்ஸ்க்கு வந்து 134. ஓகேவா? ஓகே. Next question. Which article gives every high court the power of superintendence over all the courts and tribunals except military tribunals throughout the territories in which it has jurisdiction? ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் அதன் அதிகார வரம்பிற்குட்பட்ட அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் இராணுவ தீர்ப்பாயங்களை தவிர மீது கண்காணிப்பு சூப்பரிண்டெண்டன்ஸ் அதிகாரத்தை வழங்கும் சரத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்டிகிள் 227 ஸ்ட்ரெயிட் கொஷின் தான். ஸோ ஹை கோர்ட் வந்து மேலே, அதுக்கு கீழே தான் வந்து அதோட கோர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ சூப்பரிண்டெண்டன்ஸ் மேலே, ஸோ அதோட கோர்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ 227 டைரக்ட் கொஷின் தான், லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன். ஓகே, த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் PL in India was facilitated by the relaxation of traditional rule of local standi. அதாவது பாரம்பரியமான தகுதியுடைமை லோக்கல் ஸ்டாண்டி விதியான தளர்த்தப்பட்டதால் இந்தியாவில் பொதுநல வழக்கு அறிமுகப்படுத்தப்படுவது எளிதானது அப்படின்றாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், PIL, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதானா அப்படின்னு கேட்டா, லோக்கல் ஸ்டாண்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த ஸ்டேட்மெண்ட் அடிக்க முடியும். லோக்கல் ஸ்டாண்டினா இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கோர்ட்டுக்கு போவேன். ஸோ என்னோட பாதிப்பு நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னா நான் தான் கோர்ட்டுக்கு போகிறது. ஸோ அதுதான் லோக்கல் ஸ்டாண்டின்றது. ஆனால் பொதுநல வழக்குனா அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ எனக்கு பிரச்சனைக்கு நான் போக மாட்டேன். ஒரு பொது விஷயத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இப்போ ஏதாச்சும் ரோடு சரியில்லையோ இல்லை வேற ஏதோ நான் ஒரு வாலண்டியராக இருந்து வேற பொது ஒரு சர்வீஸ் மைண்டடோட சேர்த்து வேற ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைக்காக நான் போறேன் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பொதுநல வழக்கு. ஆனால் லோக்கல் ஸ்டாண்டினா எனக்கு இப்போ வந்து என்னோட சொத்து வந்து பறிச்சிட்டாங்க அப்படின்னா நான் வந்து கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுவேன், அதுதான் லோக்கல் ஸ்டாண்டிங். ஆனால் பொதுநல வழக்குன்றது அதோட ஆப்போசிட். ஸோ த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இந்தியா வாஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த ரிலாக்ஸேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ரூல் ஆஃப் லோக்கல் ஸ்டாண்டிங். ஓகே, ரிலாக்ஸேஷன் தான் அதோடது. ஆமாவா? நான் கரெக்ட், இது கரெக்ட். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், PIL is absolutely necessary for maintaining the rule of law, furthering the cause of justice and accelerating the pace of realization of constitutional objectives. அதாவது சட்டத்தின் ஆட்சியை பராமரிக்கவும் நீதியை நிலைநாட்டவும் மற்றும் அரசியலமைப்பு நோக்கங்களை அடைவதை விரைவுபடுத்தவும் பொதுநல வழக்கு மிகவும் அவசியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஒரு பொது விஷயத்துக்காக நம்ம வந்து ஒரு வழக்கு போடுறோம் அப்படின்னா அதுதான் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு பிரச்சனை, தன்னோட பிரச்சனைக்காக நான் போடுறேன் அப்படின்னா அது வந்து பொதுநல வழக்குக்குள்ள வராது. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே கரெக்டு. இதுக்கான ரீசன் இதுவா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இதுக்கான ரீசன் தான் இது. ஸோ போத் A and R are true. R is the correct explanation of A. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின். Who is the current Chief Election Commissioner of India as of April 2026? ஸோ இது யார் அப்படின்னா ஞானேஷ் குமார், அவங்க தான். ஓகேவா? ஸோ எலெக்ஷன் கமிஷனர் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுதுறீங்களோ ஸோ அந்நேரம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் as of April 2026னு கேட்டிருக்கோம். ஸோ ஞானேஷ் குமார். ஓகேவா? ஸோ ஓகே ஃபைன். ஸோ 30 கொஷின்ஸ் பார்த்துட்டோம்.
ஸோ உங்களுக்கு எல்லா கொஷின்ஸ்க்குரிய எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணதில் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் புரியல அப்படின்னா வீடியோவை மறுபடியும் வந்து ரீவைண்ட் பண்ணி ஸ்லோ மோஷனில் கூட பார்த்து ஸ்பீடை கூட கம்மி பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.